இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணார். அவர் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஆல்மோஸ்ட் 33 ஏஜ் ஆகுது. இப்போ என் பிரதர் இப்போ தான் படித்து முடிச்சு வேலைக்கு போகிறாரு, 24 ஏஜ் ஆகுது. நான் 30 ஏஜில் உங்களை சந்திச்சு உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 65 lakhs 50 lakhs சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி என் தம்பி 25 ஏஜில் உங்களை நான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும், நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னோட 35 வயசில் அவன் ஒரு 2 கோடி 3 கோடி வச்சுருந்தானா தட் வில் பி வெரி குட் பாலா, கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தார். நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நான் ப்ரொபோசல் அனுப்புகிறேன், அவரால் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அவர் பண்ணார்னா இட்ஸ் வில் பி வெரி குட்னு நான் சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லியிருந்தார். அந்த என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 10,000 ரூபாய் போட முடியும்னு சொன்னார், ஸ்டெப் அப்லேயும் 10% போட முடியும்னு சொன்னார். அப்போ எஸ்ஐபி பீரியட் 30 இயர்ஸ் வச்சுக்கிட்டேன், 25 ஏஜ் ஆகுது, 30, 40, 55 ஏஜ் வரைக்கும் அவர் இந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,97,00,000, அதோட எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி வந்திருக்கு. அதாவது 30 வருஷம் கழிச்சு 10 கோடின்னும் போது அதில் நீங்கள் 70% உங்கள் கையில் நிற்குதுன்னா கூட விச் வில் பி நியர்லி 6.5 to 7 crores. நான் எப்பவுமே சொல்கிறது தான், 10 years 20 years கழிச்சு நீங்கள் பிளான் பண்ணுறது, எய்ம் பண்ணுறது ஒரு 7 crores இல்லை 5 crores மேலே பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைஃபேக்கட் ஆகிட்டு டிஸ்கவுண்டட் ஆகி உங்கள் கையில் நிற்கும் போது அட்லீஸ்ட் அதில் 50% தான் நிற்கும்னு சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 கோடி அவருக்கு 55 வயசில் இருக்கும்போது அவருக்கு அது போய் ஒரு 6 கோடி நின்னா கூட விச் வில் பி வெரி பிக் ப்ராஃபிட் இல்லையா? 10,000 ரூபாய் தான் மாதம் போட போகிறார். இன்றைக்கி அவர் சம்பாதிக்கிறது 45,000 சம்பாதிக்கிறேன்னு. 10,000 ரூபாய் அவர் போடுறாருன்னா 10,000 ரூபாய் அவர் சேமிக்கும் போது 3 years ஒன்ஸ் அவங்க ஜாபு மாறும் போது இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரிமெண்ட் வரும்போது 10,000 ரூபாய்ன்றது ஹி வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன் நான் இன்க்ரீஸ் பண்ணுவாருன்னு நான் சொல்லாமே சொல்கிறேன்னா, அவர் ரிட்டர்ன்ஸ் 3 years 5 years கழிச்சு பார்ப்பார். ஒரு 10 years கழிச்சு பார்க்கும் போது அவருக்கு தெரியாமே பெருசாக சேர்ந்துருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் நம்மளெல்லாம் சின்ன வயசில் நம்ம பாட்டி சிட் ஃபண்டில் போடு, நகைச்சீட்டு கட்டு, குட்டி குட்டியாக போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி இஸ் எ வெரி ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, விச் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஏன் அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரின்சிபல் கேரண்டீடாக இருக்குது, ஆனால் ரிட்டர்ன் ரொம்ப கம்மி. அன்றைக்கி நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. எதுக்காகனா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடுறதுக்கும் ஒரு ஆர்டி கண்டினியூ பண்ணுறதுக்கும். பட் ஆஸ் யூஷுவல் சர்வீஸ் இஸ் வெரி புவர், ஜீரோ சர்வீஸ். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கும் ஒன்றுமே தெரியல, பிகாஸ் இது பப்ளிக் செக்டர் கம்பெனி, யாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல, சர்வீஸும் சரியில்லை, மக்கள் பாவம் தவிக்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, அந்த சைடில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கீமில் இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பீப்புள் ஆர் ரெடி டு டூ சர்வீஸ். ஆனால் மக்கள் பயப்படுற ஒரே காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதிகப்படுத்திக்கிட்டு போகிறாங்க, அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் யோசிங்க, மொத்த 7% பாப்புலேஷன் மட்டும்தான் பங்குச்சந்தையில், அதாவது பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 50-60% மேலே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அத்தனை பேரும் அதுதான் போட்டிருக்காங்க. எஃப்டிஸ்லேயும் அப்படி தான் இருக்காங்க. அப்போ பார்க்கும்போது நீங்கள் லாங் டேர்மில் அது அப்படியே மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் அதில் சேர்ந்துருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ நம்ம ரிட்டர்னை பார்த்து தான் நம்ம பண்ணணுமே தவிர, சேஃப்டி இருக்க தான் செய்யும். சேஃப்டி வெறும் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சேஃப்டியை காட்டிலும் கூட லாங் டேர்மில் உங்கள் பணம் சேஃப்டியாக தான் இருக்கும், பயப்படவே தேவையில்லை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு உங்கள் ரிஸ்க்கு பைஃபெக்ட் ஆகிடும். உங்கள் போர்ட்ஃபோலியோ மல்டிபிள் மார்க்கெட் சைக்கிளில் பார்க்கும்போது உங்களுக்கான ரிஸ்க்கு கம்மியாகிடும். 3 to 5 years கழிச்சு இல்லை 10 years கழிச்சு நீங்கள் ஒரு பெரிய லம்சம் தொகை சேர்ந்ததுன்னா அதை நீங்கள் பிரித்து மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை பிஎம்எஸ்லையோ இல்லை ஏஏஎஃப்ல போட்டிங்கன்னா யூ சி த அமௌண்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஒன்றுமே இட் வில் பி கிவிங் யூ 2x 3x ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது எனார்மஸாக உங்களோட அமௌண்ட் வளர்ந்துருக்கும், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வளர்ந்துருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு காசு வளர நம்ம சமுதாயத்தில் நம்மளோட வேல்யூ கண்டிப்பாக வளரும். காசு தான் இங்கே மெயின். எப்படி சேமிக்கிறது, எப்படி அடுத்த லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அடையிறது தெரிஞ்சுக்கணுன்னா மேலே நம்பரை கால் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலைஸ்டாக உங்களுக்கு டிசைன் பண்ணி தரேன். இல்லைனா சேட்டில் 13 டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.